ஹரிகிருஷ்ணன் மீனாட்சி சென்டர் பேசுறது பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஸ்டார்டிங் எப்படின்னா எங்கள் அப்பா முதல்ல ஜிஎம்டிகிட்ட மிஷின் வாங்க ஆரம்பிச்சிருந்தார். அப்போ பிரசாத் சோரோட அப்பா கிட்ட வாங்கியிருந்தது. அங்கேருந்து ஆரம்பித்தது மிஷின்ஸ் போயிட்டே இருக்குது. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்குமே தெரியுன்னா ஒரே லெவல் ஆஃப் சர்வீஸ் தான். என்றைக்கு கூப்பிட்டாலும் அடுத்த நிமிஷம் கொஞ்சம் வந்து நிற்கிறது தான் ஜிஎம்டி. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால மிஷின் வாங்கிட்டே இருக்கிறோம். அந்த லெகசி எப்படின்னா 20 இயர்ஸாக எங்ககிட்ட ஒரு ட்ராவல் இருக்குது. இதை தாண்டி எங்களுக்கான வேறு மிஷின் சோர்ஸும் பார்க்க முடியாது. ஏன்னா கைராசின்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஜிஎம்டி கிட்ட மட்டும்தான் இருக்கும். எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ஒரு பாண்டிங் அப்படியே இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் வாங்கிட்டு அதில் ப்ரொடக்ஷன் போய் அடுத்தது ஹைட்ராலிக்கு வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் சரி இப்போ வந்து சிஎன்சி ப்ரெஸ் பிரேக்கு, சிஎன்சியில் 8 ஆக்சிஸ் ஒரு ப்ரெஸ் பிரேக் வச்சுருக்கோம் 4 மீட்டருக்கு. அது மாதிரி நிறைய மிஷின்ஸ் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 20-25 மிஷின் வாங்கியிருக்கோம். இப்போ லேசர் வந்து 3 லேசர் வச்சுருக்கோம். அடுத்தடுத்து மிஷின் டெவலப் ஆகிட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நாங்களும் இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் எங்கள் இதை சைடை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி மிஷின் பிரேக் டவுனாக அடுத்த நிமிஷம் வந்து நிற்கிறாங்க. அதான் ஒரு மெயின் இருக்குது. இப்போ ஒரே பெரிய பிரேக் டவுன் அப்படின்னா கூட இப்போ சோர்ஸு இப்போ இன்றைக்கே ஒரு சோர்ஸ் போயிடுச்சுன்னா கூட நாளைக்கே அவங்க சோர்ஸ் பேக்கப் எடுத்து அந்த கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுதான் மெயின் நமக்கு. ஏன்னா மிஷின் ஒரு நாள் நின்றாலுமே அதோட காஸ்ட்டு வந்து எங்கேயோ போயிடும். அது நிற்காமல் பார்த்துக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்பு உடனே யாருக்கும் இந்த பேமெண்ட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்கறதில்ல. முதல்ல மிஷின் ஓடணும், அதை தான் பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரொம்ப இது மிஷின் ஓடாமல் இருக்கணும்னா ஜிஎம்டி கிட்ட வந்து முதல்ல மிஷின் வாங்கிட்டு இருக்கோம். அதனால இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு மிஷின்.